ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராமாயண ட்ரைலர் ரிலீஸ் ஆனது எல்லாரும் ராவண கொண்டாடுவாங்க, ராமஜெயம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ராவண மகண்டா பாட்டை போட்டு ராவணனுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, அவர் வில்லன்டா, ராமர் தான்டா ஹீரோ, ஏன்டா ராவணனை பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு பிடிச்சதே ராவணன் தான். ஏன் இவனுக்கு ராவணன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டரியை பார்ப்போம். ராமர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் பெருமாளோட இன்னொரு அவதாரம். இந்த ராவணனை அழிக்கிறதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்து வந்ததா சொல்றாங்க. ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வீரன். அதாவது உலகத்திலே இருந்து யார் போருக்கு வந்தாலுமே அவரை தோக்கடிக்க முடியாத வீரன். சோ அவரை தோக்கடிக்கிறதுக்காக மனித அவதாரம் எடுத்து வந்தவர் தான் பாத்தீங்கன்னா ராமன். ஆனா இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டோரியே இருந்திருக்காது. அதாவது இந்த நிகழ்வே நடந்திருக்காது. யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராவணனோட தங்கச்சியான சூர்பனகையும் ராமனோட தம்பியான லட்சுமணனும். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. ராமன் பாத்தீங்கன்னா ஒரு தசரத மன்னனோட பையனா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா 14 வருஷம் வனவாசம் வந்திருப்பாரு. சோ அந்த வனவாசம் வந்த போது பாத்தீங்கன்னா சூர்பனகை பாத்தீங்கன்னா ராமனனை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருது, அழகா இருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ராமனுக்கு கல்யாணம் ஆகி சீதாக்கு கூட இருக்காங்க. சோ இந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா லட்சுமணன் இந்த சீதைக்கும் சூர்பனகைக்கும் ஏதோ சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராமன் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. லட்சுமணன் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுத்துட்டு தான் சொல்றாங்க. உடனே அங்கிருந்து போய் அவரோட அண்ணனான ராவணன் கிட்ட சொல்லங்காட்டியில ராவணனுக்கு கோவம் வந்துருது. யாரா இருந்தாதான் என்னங்க, நம்மள மாதிரி காமன் மேனுக்கே நம்ம தங்கச்சி மேல யாராவது ஒருத்தன் கை வச்சா கோவம் வரும். அதாவது அவனுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லி இருக்கலாம். அதை விட்டு போட்டு சரி அப்படி ஒரு வேலை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அவங்களை கட்டி வச்சு கூட அனுப்பி இருந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணற தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம அங்கிருந்து நம்ம வேற பக்கம் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிருந்துக்கலாம். அதை விட்டு போட்டு ஒரு பொண்ணுக்கு தேவையே அழகுதாங்க. அழகுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களோட அழகான மூக்கையும் காதையும் இந்த லட்சுமணன் அறுத்துட்டுறான். இதனால என் தங்கச்சியோட மூக்கு காதையே அறுத்துட்டியே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது காமன் பீப்புளுக்கே கோவம் வரும். ஆனா ராவணன் உலகத்தையே ஆளக்கூடிய ஒருத்தன் அவனோட தங்கச்சியோட மூக்கையும் காதையும் அறுத்தா சும்மா விட்டுருவானா? அங்கிருந்து கிளம்பி போன ராவணன் என்ன பண்றாருன்னா சீதா தேவியை கடத்திட்டு போயிடுறாரு. சோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ராவணன் சீதா தேவியை தூக்கிட்டு போனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அந்த லட்சுமணன் அந்த மூக்கையும் காதையும் அறுத்ததுதான். ஆனா ராவணன் பண்ணன தப்பு என்னன்னா அந்த சீதா தேவி தூக்கிட்டு போனது ராவணனோட தப்புன்னு சொல்லி இந்த ஹிஸ்டரியில சொல்றாங்க. சோ ஆனா பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. இந்த போர்ல ராமன் வென்ற பிறகு பாத்தீங்கன்னா சீதா தேவியை அவரோட ஊருக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் சொல்றாரு, உன்னோட கற்பை இந்த ஊர் மக்கள் முன்னாடி நிரூபி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீ குண்டை ஏத்தி அதுல சீதா தேவி நடந்து போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போய் அதுல பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பாஸ் பண்ணது சீதா தேவி மட்டும் கிடையாதுங்க, ராவணனும் தான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவளோட கை விரல் கூட படல. அதாவது ஒரு பொண்ணு கிட்ட ராவணன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராமனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ராவணனோட தங்கச்சியோட மூக்கையும் காதையும் வெட்டி அனுப்பின லட்சுமணனும் ராமனும் எங்க, ஆனா கடத்திட்டு போன பொண்ணை கை கூட வைக்காம அப்படியே அனுப்பின ராவணன் எங்க? சோ இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கே உள்ள வித்தியாசம். உலகங்களே ஆண்டுகிட்டு இருக்கிற பெருமாள் ராமணனை கொண்டாடாம இங்க ராவணனை கொண்டாடுறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவரோட நேர்மை தான். சோ இது மூலியமா இந்த கதை மூலியமா எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீ ஒரு பொண்ணு கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ராவணன் கிட்ட நம்ம கத்துக்கணும். சோ அவர் மிகப்பெரிய ஞானி. அவருக்கு இல்லாத திறமையே கிடையாது. நம்ம ராவணனை வழங்குறோம், ராமனை பூஜிக்கிறோம். ஆனா எனக்கு ராமரும் பிடிக்குங்க. ஜெய் ஹனுமானோட தீவிர ரசிகன் தான். ராவணனோட அந்த நடத்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வீரத்தை ஆண்கள் கிட்டதான் காட்டணும், பெண்கள் கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த ராவணனோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒருவேளை யுத்தத்துல ஜெயிச்ச பிறகு கூட ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமோ என்னமோ. ஆனா அந்த யுத்தத்துல அவன் மோதி அதுக்கப்புறமும் அவன் நேர்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா ராவணன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ராவணன். ஸோ அதனாலதான் எல்லாருமே ராவண மவன்டா பாட்டு போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.